உலகத்தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ரொம்பவே சன் டிவியில் பல சீரியல்கள் ரேட்டிங்கில் முதலிடத்தில் பிடிச்சிருக்கு. அதில் டாப் 5ல் பார்த்தீங்கன்னா சில சீரியல்கள் இடம் பிடிச்சிருக்கு. அதில் கண்டிப்பாக ஆனந்தராகம், சிங்கப்பெண்ணே, அதுக்கப்புறம் கயல் சீரியல், இந்த மாதிரி பல சீரியல்கள் இருந்தது. முதல்ல ரேட்டிங்கில் நம்பர் 1ல் இருந்தது எதிர்நீச்சல் தான் பெரிய அளவில் இருந்தது. இப்போ அது ரொம்ப ரேட்டிங் குறைஞ்சி அப்படி கீழே போயிடுச்சு. இது ரேட்டிங் பற்றின பதிவு கிடையாது. ஆனால் ஒரு முக்கியமான இந்த டாப் 5ல் இருக்கக்கூடிய சன் தொலைக்காட்சியை பொறுத்த வரைக்கும் டாப் 5ல் இருக்கக்கூடிய ஒரு சீரியல்னால் சிங்கப்பெண்ணே. அந்த சிங்கப்பெண்ணே சீரியலை திடீர்னு அந்த சீரியலுக்கு சிக்கல் வந்துச்சு. ஏற்கனவே பல்வேறு தொலைக்காட்சி சீரியல்களுக்கு இந்த சிக்கல் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் அது இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்காங்க இல்லையா, அது ஹீரோவாக இருக்கலாம், ஹீரோயினாக இருக்கலாம், அப்புறம் கூடவே இருக்கக்கூடிய செகண்ட் ஹீரோ, செகண்ட் ஹீரோயின், முக்கியமான ஒரு கதாபாத்திரம். அவங்கள இந்த கதையுடைய உயிரோட்டமாக இருப்பாங்க. அவங்க விலகிறதுனாலேயே, அதாவது இந்த சீரியல்லேருந்து, அதாவது இந்த டிவிலேருந்து விலகி, சீரியல்லேருந்து விலகி இன்னொரு தொலைக்காட்சி சீரியலில் போகிறது இப்படின்றது இப்போ சகஜமாக ஏற்கனவே நடக்குது. இதற்கு முன்னாடி அப்படி நடந்ததே கிடையாது. ஆரம்பத்தில் மெட்டி ஒலி சீரியல், அப்புறம் நாதஸ்வரம், அந்த மாதிரி சீரியல் நடிக்கும் போது இவருக்கு பதில் இவர்னு ரொம்ப ரேராக தான் அந்த சீரியல் போடுவாங்க. அது கூட சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் தான் அவங்க தான் போவாங்க, அந்த ஆக்டர்ஸ் தான் போவாங்க. அதனால் அந்த சீரியல் பெருசாக தடப்படாது. இப்போ ஒரு சீரியல் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு ஒரு தங்கச்சி கேரக்டர் இருப்பாங்க, கடைசி தங்கச்சி. அவங்க ரொம்ப பொசிஷன்ஸ் இருக்காது. அப்போ அவங்க திடீர்னு மாற்றப்பட்டு அந்த இடத்துல வேறு ஒரு நடிகை அந்த மாதிரி வராங்க அப்படின்னும் போது அந்த சீரியலில் எந்த ஒரு பாதிப்பும் பெருசாக இருக்காது. அந்த கதை யாரை சுற்றி இருக்கும், பொதுவாக அந்த கதைப்படி ஹீரோ, ஹீரோயின், அவங்களுடைய அம்மா, அப்பா, அவங்க கூட தம்பி, அண்ணி, அது மாதிரி முக்கிய கதாபாத்திரம் வில்லன், வில்லி அப்படி இருப்பாங்களே இந்த கதையில். அதுதான் ரொம்ப உயிரோட்டமான ஒரு ஒரு கதாபாத்திரங்களாக இருப்பாங்க. அதற்காகத்தான் அந்த சீரியலே மக்கள் பார்ப்பாங்க. இப்போ தெய்வ மகள்னு ஒரு சீரியல் வந்தது. அதில் சத்யா அப்படின்ற கேரக்டர் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர், ஹீரோயின். அவங்கள சுற்றி அவங்க தான் தெய்வ மகள் டைட்டில் படி, அந்த கதையுடைய கதாநாயகி அவங்க. அப்புறம் அவங்க ஹஸ்பண்டாக நடித்த ஒருத்தர் நடிச்சிருந்தார் இல்லையா, நண்பர், அவர் நடிச்சிருந்தார். அப்புறம் காயத்ரின்ற கேரக்டராக அந்த மேடம் நடிச்சிருந்தாங்க, அந்த சிஸ்டர். ஸோ ரொம்ப அற்புதமாக அந்த சீரியல் போயிட்டே இருந்துச்சு. அதில் வெண்ணிலா நிர்மலா மேடம் அம்மா, அந்த மாமியார் கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஃபேமிலி சுற்றி சுற்றி வரும். இப்போது அதில் சத்யான்ற கேரக்டரு மாற்றிட்டாங்கன்னா அந்த கதை உயிரோட்டம் போயிடும். அப்புறம் காயத்ரின்னு அந்த வில்லி கேரக்டர் இருந்தாங்க இல்லையா, அவங்கள மாற்றிட்டாலோ, அந்த ஹீரோவை மாற்றிருந்தாலோ அந்த சீரியல் ரொம்பவே மொக்கையாக போயிருக்கும். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த சீரியலை இந்த முக்கிய கதாபாத்திரம் யாரும் மாற்றப்படாமல் அதில் ஒரு தங்கச்சி கேரக்டர் ஒன்று வரும், அந்த பொண்ணு மட்டும் மாற்றிட்டாங்க. மாற்றிட்டு அது கொண்டு வந்தால் அதனால் பெரிய பாதிப்பு எதுவுமே அந்த சீரியலில் ஏற்படலாம். அந்த டீம் அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக தெய்வமகள் சன் டிவியில் போச்சு. இதுதான் ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு அது ஜி தொலைக்காட்சியும் சரி, விஜய் தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி, சன் டிவிலையும் சரி, இப்போ அது மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. நிறைய சீரியலில் இருக்கக்கூடிய முக்கிய கதாபாத்திரம் போயிடுறாங்க. இதனால் இந்த சீரியலுக்கு எதிர்பார்ப்பு அப்படியே மக்கள் மத்தியில் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்படி தான் எதிர்நீச்சலில் நடந்தது. அன்ஃபார்ச்சுனேட்டாக மாரிமுத்தண்ணை இதுவாகிட்டாங்க, அதனால் இதுவாகிடுச்சு. அப்புறம் ஜனனியை அந்த கேரக்டரை மாற்றிட்டாங்க, மதுமிதாவை. இந்த மாதிரி நிறைய நடந்தோடனே இப்போ ரொம்ப சொதப்பலாக போச்சு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். சிங்கப்பெண்ணே அப்படின்ற ஒரு சீரியலை பற்றினா முக்கிய அப்டேட் தான் இந்த பதிவோட நோக்கமாக இருக்குது. அது என்னென்னா, சிங்கப்பெண்ணேயில் வரக்கூடிய முக்கியமாக 2 கேரக்டர்கள். இவங்க ஹீரோயின் ஆனந்தின்ற கேரக்டரு, அதற்கு பிறகு அவங்கள லவ் பண்ணுறதா சொல்லக்கூடிய அன்புன்னு ஒரு கேரக்டர், மகேஷ்னு ஒரு கேரக்டர். இப்போது மகேஷ் அப்படின்ற கேரக்டருக்கு முக்கியத்துவம் குறைஞ்சி அவரை வில்லன் மாதிரி ஆக்குறாங்க. இப்போ ஏற்கனவே முக்கியமான பிடிச்ச கதாநாயகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சன் டிவி அவார்ட்ஸில் கூட அவங்க 2 பேர் பேரில் மகேஷ் பேர் விடுபட்டு அன்புவோடைய அந்த கேரக்டர் தான் கொண்டு வரப்பட்டது. அப்போ ஆனந்தி ஹீரோயின், அன்பு தான் ஹீரோ அப்படின்ற போர்ட்ரேட்டை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவர் வில்லன் மாதிரி ஆக்குறாங்க. இது வரைக்கும் முன்னாடி வில்லன் மாதிரி அந்த கதாபாத்திரம் சொல்ல ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ என்னாச்சுன்னா, காலப்போக்கில் அன்புன்ற கேரக்டருக்கு ரொம்பவே மக்கள் மத்தியில் ரொம்ப ஆதரவு வந்ததுனால அந்த பேர் ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு தோற்றம் சீரியலில் ரசிகர் மத்திய வந்ததுனால இப்போ மகேஷ்ன்றது நெகட்டிவாக ஆக்கி ஒரு வில்லனை போல் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இதை நிறைய பேர் ரசிக்கலை. ஏன்னா ஒரு ட்ரையாங்கிளாக இருக்குது, 2 போட்டி போட்டு பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஏன் வில்லனாக பண்ணிக்கணும், இந்த மகேஷ்ன்ற கேரக்டருக்கும் ஒரு பின்னாடி வந்த உடனே இப்போ அந்த நடிகருக்கான ஸ்கோப் போய் ஒரு வில்லன் இமேஜ் வந்துடும். அவர் ஹீரோன்றாக கமிட் பண்ணாங்க.
2 ஹீரோ இருப்பாங்க. யார் வந்து கடைசியில வந்து அவங்கள ஜெயிக்கிறாங்க, யார் விட்டு குடுக்குறா, அந்த மாரி ஒரு விட்டு குடுத்தா கூட, அதில ஒரு சென்டிமென்ட்டா வந்து ஒரு நல்ல பேர் வரும். அப்படி இருக்கும்போது, இவ்வளோ நாள் நல்லா போயிட்டு இருந்த சீரியல்ல, அவர வில்லன் மாரி போர்ட்ரேட் பண்ணோனே, இது வந்து வேற மாரி இருக்கு. அதனால வந்து அவர் போக போறா அப்படின்ற மாதிரியான தகவல் வருது. அப்போ இந்த சிங்கப்பெண்ணை சீரியல்ல இருந்து மகேஷ்ன்ற கேரக்டர், அந்த நடிகர் வந்து விலகப் போறதாக ஒரு அதிர்ச்சி தகவல் வந்து வெளியாகி இருந்தது. இது வந்து அவரு விலகிடுவாரா? இல்ல தொடர்ந்து அவர் வந்து இத ஏத்துக்கிட்டு வில்லன் கதாபாத்திரமா இருந்தா கூட பரவால்ல, அப்படின்னு நடிப்பாரான்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா வந்து பொதுவான ஒரு விஷயம் வந்து அ தயாரிப்பாளர்களுக்கு, தொலைக்காட்சி அ சீரியல் தயாரிப்பாளர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்க வந்து சீரியல் கமிட் பண்ணும்போது, முக்கிய கதாபாத்திரங்களுக்கு அக்ரீமெண்ட் போடும்போது, இந்த சீரியல் முடியிற வரைக்கும், நீங்க வந்து வேற ஒரு சீரியல்ல கமிட் பண்ணக்கூடாது. அதில அதாவது இத குவிட் பண்ணிட்டு அதில போயிடக்கூடாது. நீங்க நடிக்கிறது பிரச்சனை இல்ல. வேற சீரியல் போய் நடிக்கலாம். உங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது. நீங்க நெறைய சம்பாதிக்கணும். அது உங்க வளர்ச்சிய வந்து தடை பண்ண மாட்டோம். ஆனால், அதே சமயத்தில இந்த சீரியலை வந்து வேற ஒரு சீரியல்ல நடிக்கிற காரணம் காட்டி, இந்த சீரியல வந்து நீங்க குவிட் பண்ணிட்டு போறது, அத நிறுத்திட்டு ஒட்டுமொத்தமா நீங்க வந்து போறதுன்றது வந்து அப்படி போகக்கூடாது. அப்படி போனா உங்க மேல வந்து அபராதம் விதிக்கப்படும். நஷ்ட ஈடு தொகை வந்து நாங்க கேட்போம் அப்படின்னு வந்து ஒரு ஷரத்தை வந்து இனிமே டிவி சீரியல் பண்ணக்கூடிய தயாரிப்பாளர்கள் ஒரு அக்ரீமெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. சாதாரண கேரக்டர் ஏதோ ஒரு கும்பல்ல நிக்கிற மாரி ஆட்கள், ஒரு ஒரு மெயினான கேரக்டர் இல்லாத அவங்களுக்கு பிரச்சனையே இல்ல. அதுக்கெல்லாம் அக்ரீமெண்ட் அவங்களுக்கு தேவையில்ல. அவங்க யார வேணா அப்பப்போ மாத்திக்கலாம் பிரச்சனை இல்ல. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்டு சிம்பிளா போட்டுக்கங்க. தவிர்க்க முடியாத காரணம் ஏற்பட்டால் அவங்க வந்து விலகிக்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு குடுங்க. ஆனா இது போன்ற முக்கிய கதாபாத்திரங்கள் ஹீரோ, ஹீரோயின், வில்லி அந்த கதையில முக்கியமா அந்த இருக்கக்கூடிய கதை யார சுத்தி வருதோ அந்த முக்கிய கதாபாத்திரங்கள் எக்காரணத்தை கொண்டும் இந்த சீரியல்லேருந்து விலகவே கூடாது. அப்படி நீங்க பொய்யான காரணம் காட்டி விலகியதாக தெரிந்தால், ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டுடுச்சு, அவங்களால வந்து நடிக்கவே முடியாத சூழ்நிலை, மருத்துவமனையில உடல்நிலை சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அதனால அவங்கள முடியாதுன்றதெல்லாம் வேற. அதற்கு வந்து அவங்களுக்கு வந்து வேற வழியே இல்ல. இப்போ மாரிமுத்து அண்ணன்லாம் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க. ஸோ அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாரி விஷயத்துக்கு எக்செப்ஷன் உண்டு. ஆனா மத்தபடி வந்து இந்த சீரியல்லேருந்து இன்னொரு ஒரு பட வாய்ப்பு வருது. வேற ஒரு சீரியல் வேற தொலைக்காட்சி நெறைய பேமெண்ட் குடுக்குறாங்க. அதனால நான் போறேன் அப்படின்ற மாரி யாராச்சும் வந்து நெனச்சாங்கன்னா, அவங்களுக்கு அக்ரீமெண்ட்ல என்ன பண்ணுங்க, நாங்க வந்து நஷ்டஈடு கேட்போம். உங்கள வந்து நாங்க வேற சீரியல் நடத்துறதுக்கு நாங்க தடை விதிச்சுருவோம். வேற எந்த சீரியலும் அப்படி யாராச்சும் அவங்கள இந்த அக்ரீமெண்ட் மீறி அவங்கள ஃபிக்ஸ் பண்ணீங்கனாக்கா, உங்கள வந்து நாங்க வந்து அந்த சேனல் மேல வழக்கு தொடருவோம். அவங்களுடைய இத வந்து நாங்க தடை பண்ணிடுவோம். அப்படி நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா, அப்ப அந்த தயாரிப்பாளர் அதுக்கு பொறுப்பேத்துக்கணும். அந்த சேனல் நிர்வாகம் பொறுப்பேத்துக்கணும். அப்படின்றத அக்ரீமெண்ட்ல தெளிவா குறிப்பிட்டுருங்க. இப்படி குறிப்பிட்டுட்டா ரசிகர்களுக்கும் ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் இருக்காது. தயாரிப்பாளருக்கும் பின்னடைவு இருக்காது. நஷ்டம் ஏற்படாது. சீரியலும் வந்து நிறுத்த மாட்டாங்க பாதியில. இப்போ வந்து ஜீ தமிழ்ல நடத்தக்கூடிய ஒரு சீரியல் வந்து நெஞ்சத்தை கேளாத சீரியல்ல ஆகாஷ் அவர்கள் வந்து ஜெய் ஆகாஷ் அவர்கள் ஒரு சீட்டிங் பண்ணிட்டு தான் போயிருக்காரு. அவர் வந்து ஏமாத்திட்டு தான் அந்த சீரியல் விட்டுட்டு போயிருக்காரு. அப்போ அந்த அத்தனை பேருடைய உழைப்பும் வீணாக்குற மாரி அந்த சீரியலே நிறுத்திட்டாங்க. எத்தனை பேருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அந்த தயாரிப்பாளர் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. எவ்வளோ ஒரு பீக்ல போன ஒரு சீரியல். அந்த சேனலுக்கும் பின்னடைவு, தயாரிப்பாளருக்கும் ஒரு வருமானத்தை திடீர்னு நிறுத்துற மாரி ஆயிடுச்சு. எத்தனை ஊழியர்கள் அதில நடிச்சிட்டு இருந்தாங்க. எத்தனை நடிகர்கள், கலைஞர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், எத்தனை பேர் வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம்லாம் பாதிக்கப்படுது இல்லையா? ஸோ இத வந்து சிவியரா பார்த்து இனிமே அந்த மாரி வந்து நடக்கக்கூடாதுன்னா, அக்ரீமெண்ட் போடும்போது பக்காவா போட்டுருங்க. மெயினான முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் நீங்க சீரியல்ல வந்து முடிச்சு குடுத்து தான் ஆகணும். இந்த மாதிரி வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலை தவிர, மத்த சூழ்நிலைகள்ல வந்து நீங்க போகக்கூடாது. அப்படின்ற ஒரு அக்ரீமெண்ட்ல பக்காவா சேர்த்துட்டீங்கன்னா, இனிமே இந்த தவறு நடக்காதுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இது தொலைக்காட்சி அது சன் தொலைக்காட்சியோ, ஜீ தமிழோ, அந்த தயாரிப்பாளர்களோ சம்மந்தப்பட்ட அ அந்த நபர்கள் வந்து இத புரிஞ்சுக்கிட்டு, நீங்க வந்து அக்ரீமெண்ட்ட போடுவீங்க அப்படின்னு வந்து நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இனிமே வந்து அந்த மாரி தவறுகள் நடக்காம தடுக்கிறது ஒரு வழிவகை செய்யும் அப்படின்னு அவனுடைய விருப்பத்த நான் சொல்லியிருக்கேன். இத நீங்க வந்து பரிசீலனை பண்ணி நடவடிக்கை எடுங்க. ரசிகர்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு சீரியல் பார்க்குற திருப்தி கிடைக்கும். நடுவுல மாத்திட்டு போனா அவங்களுக்கு கன்டினியூட்டி போயிடும். அது சீரியல் நிறுத்திட்டீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறாங்க. ஒரு அடிக்ட் ஆன மாரி ஆயிடுறாங்க இல்லையா? சில சீரியல்ஸ் இன்ட்ரெஸ்ட்டா பார்ப்பாங்க. திடீர்னு வந்து நின்னு போயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு மாரி ஆயிடும். என்னடா இந்த சீரியல் பார்க்கலையே, அப்புறம் வேற ஒரு சீரியல் வேண்டா வெறுப்பா பார்ப்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வருது. ஸோ அந்த ரசிகர்களை ஏமாற்றக்கூடாது. ரசிகர்கள வச்சு தான் எல்லாமே நடக்குது. அதனால வந்து ரசிகர்களை ஏமாத்தாத அளவுக்கு நீங்க வந்து பக்காவா அக்ரீமெண்ட் போட்டு நீங்க பண்ணுங்க அப்படின்றது தான் இந்த பதிவோட நோக்கமா இருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.